ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. வாங்க இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பண்ணணுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு சப்பாத்தி தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். அதுக்கு சைடிஷாக பார்த்துட்டிங்கன்னா கேரட், பீன்ஸ் அண்ட் சோயா பால்ஸ் போட்டுட்டு ஒரு அருமையாக தேங்காய் அரைச்சி விட்ட ஒரு கிரேவி தாங்க. இந்த ரெண்டுக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கேழ்வரகு சப்பாத்தி வச்சாச்சுங்க. அண்டு கிரேவியும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோங்க. மதியத்துக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சு டக்குன்னு பண்ணதான் இந்த முட்டை மசாலாங்க. இந்த முட்டை மசால் ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது சைடிஷாக வச்சு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாதம் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நானே சொல்லிடுறேங்க. சுட சுட தக்காளி சாதம் தாங்க. இந்த தக்காளி சாதத்துக்கும் இந்த முட்டை மசாலுக்கும் அருமையான ஒரு காம்போங்க. நான் எப்போவுமே தக்காளி சாதம் கொஞ்சம் ஜூஸியாக தாங்க பண்ணுவேன். ட்ரையாக பண்ணால் யாருமே பிடிக்காது நம்ம வீட்டில். கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமாக கெட்டி தயிர் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.